ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எஸ்டிஆரி ஒர்க். இன்றைக்கி நம்ம ரொம்பவே ட்ரெண்டிங்காக இருக்க நெட் ப்ளவுஸில் எப்படி ஒர்க் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இந்த மாதிரி ஃபஸ்ட்டு பேக் நெக்கை மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு எந்த நெட் கிளாத் யூஸ் பண்ணுறீங்களோ அதை மேலே அந்த மாதிரி ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு சுருக்கம் இல்லாமல் நல்லா நீவி விட்டுக்கோங்க. இப்போ ஒரு பின்னை வச்சு இந்த மாதிரி 4 பக்கமும் குத்திக்கலாம். துணியை நல்லா நீவி விட்டுட்டு நீட்டாக இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. பார்த்துட்டு சுருக்கம் எதுவும் இருக்கக்கூடாது. இப்போ இந்த மாதிரி 4 சைடுமே பின்னை குத்திக்கலாம். குண்டூசி எதுவேலாம் குத்திக்கோங்க. குண்டூசி இல்லாட்டி கூட ஊக்க வச்சு கூட இந்த மாதிரி குத்தி வச்சுக்கலாம். நார்மலாக நம்ம நெக்லைனை சுற்றி ஜரி போடுவோம்ல, அந்த மாதிரி இப்போ 2 லேயர்ஸ் போட்டால் போதும். 2 லேயர்ஸ் போட்டுட்டு மேலே ஜிக்ஸாக் போடணும். ஜிக்ஸாக் ஏன் போடுறோம்னா நம்ம கிளாத்தை கட் பண்ணி எடுத்துருவோம், அதனால ஜிக்ஸாக் போடுறோம். எப்பயும் போல் ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஸ்டார்ட் பண்ணிவிட்டு செயின் போட்டுக்கலாம். ஃபுல் ரவுண்டையும் சுற்றிட்டு செயின் போட்டுட்டு மேலேயும் செயின் போட்டுக்கணும். கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். நார்மல் கிளாத்தில் ஸ்பீடாக வரும். ஆனால் இந்த நெட் கிளாத் இருக்கிறனால 2 கிளாத்தில் இப்போ நம்ம போடுறோம், அதனால் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். கொஞ்சம் பொறுமையாக போடுங்க. ஏன்னா நெட் கிளாத் டேமேஜ் ஆகிடுச்சுன்னா திருப்பி நம்ம வேறு கிளாத் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அதனால் பொறுமையாகவே போடுங்க. இப்போ இந்த மாதிரி சுற்றி வேற போட்டுக்கோங்க. இதுக்கு சரி தான் யூஸ் பண்ணணும். ஏன்னா நம்ம கிளாத் கட் பண்ணுறதுனால மெயினாக சரி தான் யூஸ் பண்ணணும். இப்போ 2 லேயர்ஸ் போட்டு முடிச்சிட்டோம். அப்படியே அதே கண்டினியூ பண்ணி ஜிக்ஸாக் போடலாம். ஜிக்ஸாக் போடுறனால நம்ம கிளாத்தை கட் பண்ணி எடுத்துட்டாலுமே திருப்பி பிரிஞ்சு வராமல் இருக்கும். அதனால தான் மெயினாக ஜிக்ஸாக் போடுறோம். இப்போ ஜிக்ஸாக் போட்டு முடிச்சாச்சு. அந்த ஊசியெல்லாம் ரிமூவ் பண்ணிடலாம். பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒரு கட்டர் வச்சு பொறுமையாக நெட் கிளாத்தை கட் பண்ணி எடுத்துருங்க. அதாவது எக்ஸஸாக இருக்க கிளாத்தை கட் பண்ணி எடுத்துருங்க. நெட் கிளாத் யூஸ் பண்ணுறப்ப எப்போயுமே பொறுமை தான் முக்கியம். ஏன்னா கஷ்டப்பட்டு ஒர்க் பண்ணுறோம். சின்ன டேமேஜ் ஆகிடுச்சுன்னா கூட ஃபஸ்ட்லேருந்து ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். அதனால் பொறுமையாக பண்ணிக்கோங்க. இப்போ பேக் சைடு திருப்பிட்டு மேலே இருக்க அந்த கிளாத்தை மட்டும், அடியில் இருக்கிற அந்த ப்ளவுஸோட ஒரிஜினல் கிளாத்து அதை மட்டும் கட் பண்ணி எடுத்துருங்க. இதையுமே ரொம்ப பொறுமையாக கட் பண்ணிடுங்க. லைட்டாக பட்டுச்சுன்னா கூட அந்த நெட்லாம் ஃபுல்லாக கிழிஞ்சிரும். அவ்வளோதான், கட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ நார்மலாக எப்பயும் ப்ளவுஸ் ஒர்க் பண்ணுவோம்ல, அந்த மாதிரி பேக் நெக்கில் பீட்ஸ் யூஸ் பண்ணி ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். இந்த மாதிரி பீட்ஸ் கொடுத்து ஒர்க் பண்ணுறப்பவே நம்ம கட் பண்ண கொஞ்சம் நெட் கிளாத் தெரிஞ்சால் கூட கவர் ஆயிரும். இதுக்கப்புறமா நீங்கள் எத்தனை லேயர் வேணாலும் பீட்ஸ் கொடுத்துக்கலாம், லோட் கொடுத்துக்கலாம். வீடியோ பிகினர்ஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருச்சுன்னா வீடியோக்கு லைக் பண்ணிவிட்டு, இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலில் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இதோட ஆன்லைன் கிளாஸில் ஜாயின் பண்ணணும்னா கீழே இருக்க லிங்கை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. Thank you.